கொஞ்சம் உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே டிஸ்பிளேல காட்டுறேன், நீங்க பாருங்க. இப்போ நீங்க வீட்டுல பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பாக்குறப்போ நான் வந்து மணி ஏர்ன் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய்க்கு மேல வந்து பாக்குறப்போ நான் வந்து மணி ஏர்ன் பண்ணிருக்கேன். அதோட பேமெண்ட் ப்ரூஃப் தான் நீங்க டிஸ்பிளேல பாத்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி நீங்களும் மணி ஏர்ன் பண்ண நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும், அதோட ப்ரூஃப் தான் வந்து பாத்துருக்கேன். நான் பாருங்க 250 ருபீஸ் வந்து பாக்குறப்போ நிறைய வந்து மணி ஏர்ன் பண்ணிருக்கேன். இதெல்லாம் வந்து நிறைய ஏர்ன் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா. இந்த பணத்தை நான் இப்போ எப்படி நம்ம ஜிபே மூலியமா விட்ரால் பண்ணி எடுக்க போறோம்ன்றத பத்தி பார்க்க போறோம். இந்த ரெடீம் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, நான் செலக்ட் பண்ணிட்டேன். சோ நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க நிறைய பேர் கேட்கறது, நான் ஃபாரின் கண்ட்ரில இருக்கேன், வேற ஒரு கண்ட்ரில இருக்கேன், என்னால ஒர்க் பண்ண முடியுமா, ஸ்ரீலங்கால இருக்கேன் பண்ண முடியுமா, அந்த மாதிரி நிறைய ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கறீங்க. சோ இந்த இந்தியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, டச் பண்ணி அப்படின்னா நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் உங்களால ஒர்க் பண்ண முடியும். சோ பாருங்க, ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் வந்து இதுல இருக்கு. அந்த கண்ட்ரிஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது எங்க, இந்தியாவில தான் இருக்கும். சோ அந்த இந்தியான்ற ஆப்ஷன் தான் நான் செலக்ட் பண்ணிட்டேன். நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிபே மூலியமா எடுத்துக்க முடியும். இல்லனா கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய உங்க கூப்பன் மூலியமா நீங்க வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். பேபால் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பேபால் மூலியமா ரிசீவ் பண்ணிக்க முடியும். அமேசான் கூப்பன் கூட வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் நமக்கு என்ன தேவை, கூகுள் பே மூலியமா தான் எடுக்க போறோம். அதுக்கு யூபிஐடி தான் நமக்கு வேணும். சோ யூபிஐடி நான் செலக்ட் பண்ணிட்டேன். சோ அடுத்த ஸ்டெப் போறேன். இதுல உங்களுடைய பேர் என்ன, அந்த பேர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூபிஐடி. உங்களுக்கு யூபிஐடி உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களோட ஜிபே குள்ள போயிட்டு உங்க ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு QR கோடு வரும். அந்த QR கோடுக்கு கீழே உங்களுக்கு யூபிஐடி இருக்கும். டச் பண்ணீங்கன்னா அப்படின்னாலே காப்பி ஆயிடும். அந்த காப்பியான இங்க எடுத்துட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க ப்ரொஃபைல் வந்து செட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நான் கிளிக் பண்ண அப்படின்னா 10 ரூபாயில இருந்து நமக்கு வந்து பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு 250 ரூபாய் வரைக்கும் ஒரே விட்ரால் வந்து எடுக்க முடியும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 250 ரூபாய் பேமெண்ட் வந்து பாக்குறப்போ உங்க முன்னாடி லைவா நான் விட்ரா பண்றேன். ரெடீம் நவ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து விட்ராவல் ரிக்வெஸ்ட் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்திருக்கு. நான் ஓகே வந்து கொடுத்துட்டேன். எப்படி நான் பேக்ல வந்துடுறேன். சோ என்னோட வாலெட்குள்ள வந்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு இந்த ப்ராசஸ் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. சோ இதுக்கு முன்னாடி நான் பேமெண்ட் எடுத்திருந்தேன். 6 days பிஃபோர் நான் லாஸ்டா எடுத்திருந்தேன். 1 week அப்படின்னு பாத்தீங்களா. சோ 1 week பிஃபோர் வரைக்கும் நான் கண்டினியூஸா எடுத்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் எடுக்கல, எனக்கு வந்து தேவைப்படுறப்ப தான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பாத்தீங்க அப்படின்னா இந்த சக்சஸ் அப்படின்ற ஸ்டேட்டஸ் இருக்கு பாருங்க. சோ இது எல்லாமே வந்து நான் பேமெண்ட் எடுத்தது பெண்டிங் அப்படின்றது இடத்துல இருக்கு. சில பேர் வீடியோ பார்க்கணும், என்ன ஒரு பெண்டிங்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா எஸ், இந்த பெண்டிங்ல இருக்கு. சக்சஸ் ஆகி உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஜிபே மூலியமா வந்துருங்க. ஓகேவா. இப்போ நம்ம ஒரு லே ஸ்டெப் 1 பார்த்து முடிச்சாச்சு. பேமெண்ட் எப்படி நம்ம வந்து வெளில எடுக்கிறது, ஜிபே மூலியமா பேமெண்ட் எப்படி விட்ரால் பண்ணி எடுக்கிறத பத்தி பார்த்தோம். ஒரு லாஜிக் இருக்கும், எப்படி நமக்கு அந்த கூகுள் கம்பெனில நமக்கு வந்து பேமெண்ட் வரும், கூகுள்ல இருந்து கிடைக்கிறது ட்ரஸ்டட் அப்படின்னு சொல்லி ஒரு சில மாதிரியான விஷயங்கள் வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த டெக்னாலஜி எப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். கூகுள் ஆட்ஸ் மப் அப்படின்னு சொல்லி ஒரு கனெக்ட் விஷயம் இருக்கு. சோ அந்த விஷயம் வந்து பாக்குறப்ப கூகுள் கம்பெனி வந்து வச்சிருக்காங்க. நிறைய ஆப்ல வந்து கனெக்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாலே இப்போ நம்ம ஷோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஒரு ஆப்ல வந்து கூகுள் ஆட் மப் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. சோ அந்த ஆப் நம்ம யூஸ் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகும். அந்த ஆட் ரன் ஆகிறது மூலியமா இந்த ஆப் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு சில இன்கம் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஆப் வச்சிருக்கவங்க இன்கம் ரிசீவ் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா நம்மள மாதிரியான யூசர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றாங்களா, அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸா கொடுத்து ஒரு மணி ஏர்னிங்ஸா ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. சோ இப்படிதான் அந்த பேமெண்ட் எல்லாம் சேர்ந்து கூகுள் கம்பெனில இருந்து இந்த ஆப்புக்காரங்கள்ட்ட இருந்து நமக்கு வந்து கிடைக்கிறப்போ சின்ன சின்ன யூசர்ஸ்க்காக சேர்ந்து ஜிபே மூலியமா ஈஸியா விட்ரால் பண்ணி நம்ம எடுத்துக்க போறோம். நம்ம பேங்க் அக்கௌண்ட் ரிசீவ் ஆகி வந்துருது. சோ 100% ட்ரஸ்டடா இருக்கக்கூடிய லீகல் ப்ராசஸ் தான் இது. இதுதான் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதுல நீங்க எப்படி மணி ஏர்ன் பண்றது, இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சோ வெயிட் பண்ணுங்க. அதையும் உங்களுக்கு நான் தெளிவா சொல்லித்தரேன். ஸ்டெப் 2 அண்ட் ஸ்டெப் 3 தெளிவா பாத்தீங்கன்னா நீங்க எப்படிலாம் மணி ஏர்ன் பண்ணலாம்ன்றத இன்னும் நிறைய கத்துக்க போறீங்க. சோ அதுக்குள்ளேயும் போயிலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம பார்க்க போறது ஸ்டெப் 2. இந்த ஸ்டெப் 2 ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏர்ன் பண்ண போறோம், அதோட மணி ஏர்ன் பண்ணக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சோ இதுல நீங்க நிறைய மணி எப்படி ஏர்ன் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். இந்த ஆப்ஷன்ல கீழே வந்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது கீழே பாத்தீங்க அப்படின்னா லிங்க் இருக்கு. டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து காப்பி ஆயிடுது. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எவ்வளவு பேருக்கு நீங்க ஷேர் பண்றீங்களோ அவ்வளவு பேர் வந்து உங்க லிங்க் மூலமா ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ தாங்க, பயப்பட தேவையில்ல. அவ்வளவு பேர் வந்து ஜாயின் பண்றப்போ உங்களுக்கு அவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே காயின்ஸா கிடைக்கும். அந்த காயின்ஸ் எல்லாமே மணியா மாறி ஈஸியா உங்களுக்கு ஜிபே மூலமா விட்ரால் பண்ணி எடுத்துக்க முடியும். எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் பத்தி பாக்குறப்போ அப்படி பேக்ல வந்தீங்கன்னா இப்போ மேல வந்து காயின்ஸ் பாக்குறப்போ எனக்கு வந்து ஒரு 8200 காயின்ஸ் இருக்கு. எனக்கு வந்து பாக்குறப்போ இந்த வாலெட் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ண அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ என்னோட ஸ்டேட்டஸ் எல்லாமே இது வரைக்கும் நான் எவ்வளவு மணி ஏர்ன் பண்ணிருக்கேன்ற விஷயம் எல்லாமே வரும். நான் பிஃபோரவே நான் வீடியோல சொல்லிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் ஏன் ஸ்டெப் 2 நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆர்டரா தெரிஞ்சுக்கிறனால ஒரு விஷயமும் கிடையாது. அடுத்த ஆர்டர் உங்களுக்கு தெளிவா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்லி தரப்போம். ஸ்டெப் 3ல ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2 நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா ஸ்டெப் 1 வந்து எப்படி வந்து பேமெண்ட் வந்து வெளில எடுக்கலாம்ன்றத பத்தி பார்த்தோம். அது ஒரு ட்ரஸ்டடா இருக்கும், உங்களுக்கு ப்ரூஃபோட காமிச்சேன். ஸ்டெப் 2 வந்து உங்களுக்கு நிறைய மணி ஏர்ன் பண்றதுக்கு நான் விஷயம் பார்த்தேன். ஸ்டெப் 3 இப்ப என்ன பார்க்க போறோம்னா டோட்டல் ஓவரால் இதுல நம்ம எப்படி எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்ன்ற தெளிவா சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்திருக்கும். சோ கூகுள் மூலமா கிடைக்க போகுதுன்ற ஒரு விஷயம் வந்து நம்பியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இதுல எப்படி எல்லாம் மணி ஏர்ன் பண்ண போறோம்ன்றத பாசிபிலிட்டி இருக்குன்றத பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லா நம்ம மணி ஏர்ன் பண்ண போற களத்துல இறங்க போறோம் ஃப்ரீயா. ஓகேவா, அதுக்குள்ள வந்துடலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டெப் 3 பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம், எப்படி எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண போறோம், எப்படி எல்லாம் மணி ஏர்ன் பண்ண போறோம்ன்ற விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி தர போறேன். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். டச் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா உங்களுக்கு கூகுள் பிளே ஸ்டோருக்குள்ள தான் போவீங்க. சோ அதுக்கப்புறம் இந்த ட்ரஸ்டடா இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி வந்து கேட்கும். அதை டச் பண்ணிட்டு உங்க மெயில் ஐடி வந்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்க போன்லயே வந்து லாகின் இருக்கும். அதுக்கப்புறம் பர்மிட் யூசேஜ் ஆக்சஸ் கொடுக்குறப்ப அவ்வளவு வந்து கொடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்ணாலே பர்மிட் யூசேஜ் ஆக்சஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ 100% ட்ரஸ்டடா நீங்க
வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எடுக்கிறீங்க இந்த ஒரு அப்ளிகேஷன். ஸோ பயப்பட தேவையில்ல. ஸோ லீகலான விஷயம் தான். நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதுல மெயினான விஷயம் வந்து பாக்குறப்ப எப்படிலாம் மணி ஏர்ன் பண்ண போறோம்ன்றத பத்தி பிஃபோராவே உங்களுக்கு இந்த பேமெண்ட்லாம் எப்படி எடுக்கிறத பத்தி சொல்லிட்டேன். இதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். இந்த அப்ளிகேஷனுக்குள்ள வந்தாலே வந்து பாக்குறப்போ உங்களுக்கு இந்த லீடர்ஷிப் போர்டு அப்படின்னு சொல்லி இந்த சென்டர்ல வந்து பாக்குறப்போ ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். நீங்க இந்த அப்ளிகேஷன் சும்மாவே யூஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு இதுல ஏர்ன் பண்ற காயின் இல்லாம நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவ்வளவு நேரத்துக்கு காயின்ஸ் வந்து இதுல கொடுக்குறாங்க. சோ இந்த காயின்ஸ் மூலியமா வந்து பாக்குறப்போ நீங்க வந்து நிறைய ஒரு எக்ஸ்ட்ரா காயின் எடுக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த அப்ளிகேஷன். சோ டோட்டலா ஃப்ரீயா இருக்கிற ஒரு விஷயம் தான். ஓகேவா? இப்போ ஹோம் பேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் இந்த சூப்பர் ஆஃபர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. டச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்து பாக்குறப்போ 20 டைமண்ட் வரும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது 6 டைமண்ட் தான். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் இந்த வாட்ச் ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து டச் பண்ணணும். சோ பிளே கேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் டச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பாக்குறப்போ அந்த கேம் வந்து நான் ப்ளே பண்றேன். சோ நான் கேம் வந்து விளையாடி முடிச்சிட்டேன். இப்போ இந்த டைமண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து கிளைம் பண்றேன். இப்போ வந்து பாக்குறப்ப அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகுது. நான் ஸ்டெப் 1க்கு அப்புறம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, நிறைய வந்து ஆட் ரன் ஆகுது மூலியமா இந்த ஆப் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். சரி, இந்த ஆட்ல எங்க இருந்து ரன் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட் புக் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி மூலியமா அந்த கம்பெனி மூலியமா தான் இவங்களுக்கு வந்து ரன் பண்ண வச்சிருக்காங்க. சோ இந்த ஆப்காரங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். அந்த இன்கம் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு சின்ன அமௌண்டா கிடைக்கும். பட் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் ஒரு பெருசா எடுத்துக்கிறது நம்மளுடைய சாமர்த்தியத்தை தான் குறிக்கும். இப்போ நான் இன்ட்டு மார்க் கொடுத்து இந்த ஆடை க்ளோஸ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஆஃபர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 6 இந்த இடத்துல 7 டைமண்ட் ஆயிடுச்சு. மொத்தம் 20 டைமண்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒண்ணு இதுல வந்து ஜாக்பாட் காயின்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து வேற விதத்துல எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் பத்தி பாக்குறப்போ இதுல நீங்க நிறைய மணி ஏர்ன் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த ஒரு ஆப்ஷன் தாங்க. இந்த ஒரு ஆப்ஷன் நீங்க ப்ராப்பரா பயன்படுத்திங்கன்னா நிறைய சர்வே எல்லாம் இருக்கும். சோ நிறைய இன்டர்நேஷனல் கம்பெனிலாம் இவங்க கூட டைப் வச்சிருப்பாங்க. இந்த டைம் வால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் உங்களை மெயில் ஐடி கொடுத்து நீங்க லைன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் லைன் பண்ணி காட்டுறேன். ஐம் நாட் ஏ ரோபோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து டச் பண்ணிட்டேன். சைன் இன் கொடுத்துட்டேன். இந்த டைம் வால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஐம் நாட் ஏ ரோபோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து டச் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்மளோட மெயில் ஐடி வச்சு லைன் பண்ணி உள்ள போயிடலாம். இப்போ நான் கூகுள் ஆப்ஷனை டச் பண்ணிட்டேன். சோ என்னோட மெயில் ஐடி வச்சு இப்போ நான் லைன் பண்ணி பார்த்துட்டேன். இதுல வந்து ஒரு சில சர்வே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சர்வே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு உண்டான பாயிண்ட்ஸ் வந்து அதிகமா கிடைக்கும். சோ ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸ்டார்ட் கொடுத்துட்டு இந்த ஒவ்வொரு ஆப்ஷன் அந்த சர்வேல வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க ஒரு 30 கொஸ்டின் கேட்கறாங்க. அந்த 30 கொஸ்டின்ஸ்க்குலாம் ப்ராப்பரா ஆன்சர் பண்ணுங்க. இதுல நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த சர்வே மூலியமா உங்களுக்கு நிறைய காயின்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ மறக்காம இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நான் பேக்ல கொடுத்து வெளில வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து பாக்குறப்போ பப்ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ள போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அப்ளிகேஷன் கேம்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ப்ராப்பரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இவ்வளவு காயின்ஸ் நம்ம கிடைக்கும். பாருங்க, இந்த ஒரு கேமை யூஸ் பண்ணோம்னா 1,81,000 காயின் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 63,000 காயின் இந்த மாதிரிலாம் இருக்கு. சோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் இன்டர் மார்க் கொடுத்துறேன். எஸ் கொடுத்துட்டு வெளில வந்துடுறேன். இந்த வனநான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள போனாலுமே வந்து பாக்குறப்போ இதுலயுமே நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து ஏர்ன் பண்றதுக்கான விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. சோ நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து காயின்ஸ் ரொம்ப அதிகப்படியான ஹை காயின்ஸ்லாம் இருக்கு பாருங்க. ஒரு 2 லட்சம் காயின்ஸ், ஒரு வந்து பாக்குறப்போ ஒரு 1.5 லட்சம் காயின்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்குது. சோ இதை வந்து நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மூலமா நிறைய காயின்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணேன், இன்டர் மார்க் கொடுத்து நான் வெளில வந்துடுறேன். சோ இதுல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான விஷயம், கேம் பிளே பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இதே ஆப்ஷன்ல பிளே கேம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோ நிறைய கேம்ஸ் அப்ளிகேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த ஒரு கேம்ஸ்லாம் நம்ம பிளே பண்ண அப்படின்னா நமக்கு உண்டான ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ இது மூலமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 1066 காயின்லாம் வந்து இது மூலமா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிளே நவ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா பயப்பட தேவையில்ல. 100% ட்ரஸ்டடா இருக்கக்கூடிய கூகுள் பிளே ஸ்டோருக்கு தான் போகுது. சோ கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா சோ ட்ரஸ்டடான அப்ளிகேஷன் மட்டும் தான் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கும். சோ நீங்க இன்ஸ்டால் பண்ணி இதை பிளே பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இது மூலியமா நிறைய மணி ஏர்னிங்ஸ் வந்து உங்களால எடுக்க முடியும். சோ ஆக மொத்தத்துல இந்த ஒரு அப்ளிகேஷன் 100% ட்ரஸ்டடா இருக்கிறது கூகுள் பிளே ஸ்டோர்ல தாங்க. நான் எப்படி மணி ஏர்ன் பண்ண போறோம், அது எப்படி 100% ட்ரஸ்டட் அண்ட் லீகல்னு சொல்லிட்டேன். டிஸ்பிளேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வனநான்ஸ், ஆஃபர் ப்ரோ, பப்ஸ்கேல், டைம் வால், இந்த சிபிஎக்ஸ் ரிசர்ச், வனநான்ஸ் இது எல்லாமே வந்து பாக்குறப்ப 100% ட்ரஸ்டடா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காருங்க. நிறைய பேர் வந்து என்ன ப்ரோ மொபைல் டேட்டா எனக்கு தீர்ந்துட்டே இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம மணி ஏர்ன் பண்ண நினைச்சோம் அப்படின்னா தயவு செய்து ஒரு வைஃபை கனெக்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 500 ரூபாய் 400 ரூபாய்க்கு எனக்கு பில் பே பண்ற மாதிரி வைஃபை கனெக்ஷன்லாம் வந்துருச்சு. மொபைல் ரீசார்ஜ் அப்படின்னா ஒரு 350 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு 2GB நினைக்கிறேன். சோ 100 ரூபாய் 150 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு வைஃபை போட்டுட்டு தெளிவா உட்காந்து இந்த மாதிரி விஷயம்லாம் தெளிவா ட்ரை பண்ணீங்கன்னா நான் ஏர்ன் பண்ண மாதிரி தாராளமா உங்களால மணி ஏர்ன் பண்ண முடியும். சோ ட்ரை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்.